திருச்செந்தூர் ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா. மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா தலைமை ஆசிரியர் சிவகாமி தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருச்செந்தூர் ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா. மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திருச்செந்தூர் ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா மகளிர் நல அமைப்பு மற்றும் மாணவர்கள் சார்பில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் மகேந்திரன், கல்லூரி செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோர் தலைமை தாங்கினர். முதுகலை பிரிவு மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் உள்ள சித்தி விநாயகர் முன்பு வண்ண கோலமிட்டு பொங்கலிட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மகளிர் நல அமைப்பு இயக்குநர் நித்யானந்த ஜோதி, பேராசிரியைகள் சாந்தி, வசுமதி, முருகேஸ்வரி, கோகிலா, சரண்யா ஆகியோர் செய்திருந்தனர். பொங்கல் பொங்கி வந்தபோது பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிட்டு மாணவிகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பிறகு விநாயகருக்கு பொங்கல் படைக்கப்பட்டு அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர், பேராசிரியர்கள் பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். விழாவில் துறை தலைவர்கள் பசுங்கிளி பாண்டியன், மாலை சூடும் பெருமாள் மற்றும் பேராசிரியர்கள், மாணவ மாணவியர் திரளாக கலந்து கொண்டனர். அனைத்து இளநிலை பிரிவு மாணவ மாணவியரும் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். அலுவலர்கள் சார்பிலும் பொங்கலிட்டு விளையாட்டு போட்டிகளும் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது. முத்துக்கனி ஃபர்ஸ்ட் டைம் எக்கனாமிக்ஸ் ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து மகேந்திரன் சார் தலைமையில் நாங்கள் இன்றைக்கி சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோம். இதனால் எங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கல்ச்சர் அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் நாங்கள் கொண்டாடுறதுக்கு காரணமாக இருந்தால் எங்கள் பிரின்சிபல் சார், எங்கள் HOD சார், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஸ்டாஃப்ஸ், அது மட்டும் இல்லாமல் எங்கள் சக சகோதரிகள், அப்புறம் மாணவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க் பண்ணுறோம். இதனால் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். எங்கள் மேம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு இந்த விஷயத்தில் நிறைய மோட்டிவ் பண்ணுறதுனால நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படின்னா சமத்துவ பொங்கல் இனிப்பு முதல்ல எடுத்து சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்கிறோம் சார். நான் விஜயபாரதி, MA எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன். நான் ஆதித்தனார் காலேஜில் பொங்கலை நாங்கள் சிறப்பாக முன்னிட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பொங்கலுக்கு முந்தின நாளே நாங்கள் ரொம்ப இனிப்பு போட்டனால எல்லோரும் ஹாப்பினஸோடு கொண்டாடிட்டு இருக்கோம். எங்கள் முதல்வர் சமத்துவ பொங்கல் மூலமாக எங்கள் முதல்வர், மேம் எல்லாருமே சேர்ந்து நல்லா சமத்துவ பொங்கல் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாத்துக்குமே. ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. பொங்கலோ பொங்கல். நான் ஆதித்தனார் கல்லூரியில் படிக்கிறேன். கணிதவியல் துறையில் படிக்கிறேன். என் பேர் சிவரோகிணி. நாங்கள் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோம். இதை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் முதல்வருக்கும் எங்கள் துறை தலைவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கோம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வருடம் எங்கள் கல்லூரியில் மிக சிறப்பாக எல்லாரும் துறை வாரியமாக இதுலேயும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் துறை BBA துறை. நாங்கள் சிறப்பாக எங்கள் மேடம், எங்கள் சாரோட ஒத்துழைப்போட நல்ல சீரும் சிறப்புமாக அந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். எந்த வித பாகுபாடும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்ல இனிப்பாகவும் கரும்போட பொங்கல் வைத்து நல்ல சிறப்பாக நாங்கள் செய்கிறோம். சொல்லிட்டு ரொம்ப சவுண்ட் கவிர் எவ்வளோ பொங்கலோடைய சொன்ன குரூப்பா அத்தை காணாத அந்த மேடம் உண்டா? உள்ள மேடம் உண்டு தானே? நம்ம அவங்க உள்ள வந்துருங்க. எம்மா இங்கே பாரு. ആയിക്കോട്ടെ
தம்பி உங்க சாரை கொடுப்போம் வினோசரை கொடுப்போம் உங்க ஃப்ரெண்டா ஆமா நீ ஃபர்ஸ்ட் எல்லாம் கிளாஸ் கூட்டு வந்துட்டியா உங்க பொங்கலோ பொங்கலோ சொல்லுங்க ரெடி திருச்செந்தூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா தலைமை ஆசிரியர் சிவகாமி தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கு பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் சங்கர் மற்றும் விஜய் நற்பணி மன்ற திருச்செந்தூர் வட்டார தலைவர் விஜய் ஆனந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். தலைமை ஆசிரியர் சிறப்புரையாற்றினார். ஜாதி மத இன வேற்றுமைகள் மறந்து சமத்துவம் வளர்க்கும் ஒரே பண்டிகை பொங்கல் திருநாள். அத்தகைய பொங்கல் திருநாள் சமத்துவ பொங்கலாக இன்று இந்த பள்ளியில் கொண்டாடப்பட்டது. பொங்கல் பொங்கும் சமயம் மாணவர்கள் அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று தங்கள் சந்தோஷத்தை வெளிக்காட்டினர். இது யார் போனு? திருச்செந்தூர் ஒன்றியம் திருச்செந்தூர் டிவி ரோடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் ஆசிரியர்கள், எஸ்எம்சி உறுப்பினர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் இவ்விழாவை கொண்டாடினோம். அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. ஜாதி மத இன பாகுபாடு அன்றி அனைவரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக கொண்டாடும் இந்த சமத்துவ பொங்கல் விழா இன்று எங்கள் பள்ளியில் சிறப்பான முறையில் அனைவர் முன்னிலையிலும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் சமீபத்தில் பெய்த பெருமழை மற்றும் வெள்ள பாதிப்பு சேதங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய மத்திய ஆய்வுக்குழுவினர் தூத்துக்குடி வந்தனர். தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள சேத பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகை தந்துள்ளதாகவும், தூத்துக்குடி, ராமநாதபுரம், நெல்லை, தென்காசி மாவட்டங்களுக்கு செல்ல உள்ளதாகவும், இதில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், பெருஞ்சாணி, மணிமுத்தாறு உள்ளிட்ட அனைத்து அணைக்கட்டுகளையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் வெள்ளம் மற்றும் மழையின் காரணமாக விவசாய நிலங்கள், சாலைகள், மக்கள் வசிப்பிட பகுதிகள் எந்த அளவு சேதம் ஏற்பட்டுள்ளது என்பதை ஆய்வு செய்ய உள்ளது என்றும் கூறினர். அதனைத் தொடர்ந்து ஆய்வுக்குழுவினர் குழுக்களாக பிரிந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மற்றும் கோரம்பள்ளம் குளம், நெல்லை தூத்துக்குடி சாலையில் உடைப்பு ஏற்பட்ட பகுதி உட்பட பல்வேறு பகுதிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஆத்தூர் பகுதியில் மற்றும் பாலத்தை நேரில் சென்று ஆய்வு செய்தனர். இதில் பேரூராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூரில் சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி என்று அழைக்கப்படும் தேசிய இளைஞர் தினம் நாட்டின் இளைஞர்களின் வீரியம், திறன் மற்றும் அபிலாஷைகளுடன் எதிரொலிக்கும் ஒரு கொண்டாட்டமாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி அனுசரிக்கப்படும். அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குமாரபுரத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாக சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவிற்கு ஊர் தலைவர் கோட்டீஸ்வரன் தலைமை தாங்கினார். ஊர் நிர்வாகி மகேஸ்வரன் அனைவரையும் வரவேற்று பேசினார். பின்பு சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பள்ளி மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் உறவுகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் 2வது நாளாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. வங்கக்கடல் பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதி, தென்கிழக்கு அரபிக்கடல், மாலத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும். இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் அவ்வப்போது சுழல் காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் பத்திரமாக இருக்கவும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 2வது நாளாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட விசை படகுகள் மற்றும் 2000த்திற்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.